ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைல் கறி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வெங்காயமும் கொத்தமல்லியும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அதுக்கப்புறம் 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து பொடியாக வந்து கொத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் கிரேவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா தோசைக்கல்லை காஞ்சதுக்கப்புறமா 2 கரண்டி மாவு வந்து அப்படியே வந்து கல் தோசை மாதிரி ஊற்றிக்குங்க. அதுக்கு மேலே அடித்து வச்சுருக்கேன் முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக பெப்பர் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் அந்த மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதுக்கு மேலே வந்து கொத்தி வச்சா சிக்கனை சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லி கண்டிப்பாக சேருங்க. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூவிக்குங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமாக வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான கறி தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்தது. இதுக்குன்னு நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் வந்து வீட்லேயே கிடைக்கும். இந்த கிரேவி கூட ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா வாசனையாக சூப்பராக இருந்து கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.